வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்பெஷல் பாலடை பிரதமன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 3/4 கப் அடை எடுத்திருக்கேன். இது வந்து ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். இது வந்து ஒரு 125 கிராம் போல் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும். இப்போ வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கலரும் வரும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நான் வந்து 50 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அதுவே மெல்ட் ஆகி வரும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி வருது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நான் எல்லாமே மெல்ட் ஆயிரும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இப்போ இது பாருங்கள், நல்லா கலர் வந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு 1/4 கப் அளவு சேர்த்தா போதும். நான் வந்து சர்க்கரை எடுத்த கப்லேயே தான் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி சேர்த்த அப்புறம் கேரமல் வந்து கெட்டியாயிரும். அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ இது கெட்டி இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம பால் சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது பால் சேர்க்க வேணாம், ஏன்னா சூடாக இருக்கும்போது சேர்த்தோம்னா பால் திரிஞ்சாலும் திரிஞ்சிரும். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பால் சேர்க்கும்போது பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் பாலாக நல்லா சுண்டி வரணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 80% நல்லா குக் ஆனால் போதும். இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது கூடவே நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா கொதித்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம மில்க் மேடு சேர்த்திக்கலாம். மில்க் மேடு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 100 ml மில்க் மேட் எடுத்திருக்கேன். இப்போ சைலெல்லாம் வந்து பாலோட ஆடை படிஞ்சிருக்கும், அதையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 7 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பால் வந்து நல்லா கம்மியாக இருக்குது. இது நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இது கூட நம்ம அடை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா திக்காகி வரணும், அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 ஏலக்காவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ இது இந்த அளவுக்கு திக்கானா போதும். சூடு ஆறும்போது இன்னும் திக்காகும். இப்போ நம்ம இது கூட நட்ஸு சேர்த்துக்கலாம்.
நட்ஸு வந்து சேர்த்துறனாலும் சேர்த்துல, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இது நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கேரளா ஸ்பெஷல் பாலடை பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.